பிரம்மஞான குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அறியாமையில் நிறையா பேர் அறியாமையில் என்ன எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் கண்டதெல்லாம் காட்சி கொண்டதெல்லாம் கோலன்னு இன்றைக்கி மனுஷன் வாழ்க்கை நடத்திட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வேகம், அதாவது எதை பிடிக்கிறதுக்காக இவ்வளோ வேகமாக போகிறாங்கங்கிறது தெரியல. அதே போல் இவங்க வேகமாக போகிறது எங்கே போகிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போது அந்த அறியாமைங்கிறது அதுதான். எதுக்காக நம்ம வேகமாக போகிறோம், எதை பிடிக்கிறதுக்காக போகிறோம், அப்படி பிடிச்சி எதை நம்ம சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாத ஒரு சூழலில் மனுஷனுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு இடத்துல போய் முட்டி மோதி நிற்கிற போது, இந்த வேகமாக போகும்போது ஒரு இடத்துல போய் முட்டி மோதி நிற்கும்போது இவனுடைய சூழல் என்னென்னா, அடுத்த இடத்துக்கு அடுத்த எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவன் மறுபடியும் திணற ஒரு சூழ்நிலைக்கு ஆகிற. ஏன்னா முதல்ல சிந்திக்காமல் போனதனுடைய விளைவு அடுத்த பயணம் நீ எடுத்து அப்படின்னு தெரியாமல் அங்கே திக்கு கேட்டு போய் நிற்கிற போது தான் யாரோ ஒருத்தர் மூலியமாக ஒரு ஆன்மீகத்தில் போ, இல்லைன்னா ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போ, இல்லைன்னா ஒரு மந்திரவாதிகிட்ட போ அப்படின்னு சொல்லி ஒரு நிலைக்கு வரும்போது இவன் முன்னே இதை பற்றி சிந்தனை பண்ணாமல் போனவனுக்கு என்ன தோணும், சரி ஒரு மந்திரவாதிகிட்ட போகலான்னா அங்கே போனாலும் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்லுவார். இவர் ஒரு ஜோசிக்காரர்கிட்ட போனால் உனக்கு கிரகம் சரியில்லை, நீ பிறந்த நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லைன்னு அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் சொல்லிடுவார். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு வந்தால் இவருக்கு இவர் நினச்சது நடக்குமானா நடக்காது. காரணம் என்னென்னா, இவர் எதை நோக்கி போனார்னு இவருக்கே தெரியல, எதனால இப்போ தடை விட்டு நின்னாருன்னு தெரியல. அப்புறம் அப்படி இருக்கிற போது இவர் எப்படி ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும்? அப்போ அப்படிப்பட்ட சூழலில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடம் எதுனா ஆன்மீக பாதை மட்டும்தான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கும். இது இது நாங்கள் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறதில்ல, உண்மையும் அதுதான். ஏன்னா பெரிய பெரியவங்கள்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளில் ஆசைப்பட்டு போய் இருந்ததுக்கு மேலே ஆசைப்பட்டதனுடைய விளைவுதே பட்டினத்தாரே நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு மகானாக மாறினார். அப்போது இருந்ததுக்கு மேலே ஆசைப்படுறேன். இருக்கிற மனுஷனுக்கு அப்படின்னா இல்லாதவனுக்கு எவ்வளவு இருக்கும்? எதுவுமே இல்லாதவனுக்கு ஆசை வர்றது இயல்பு தானே. எல்லாமே இருக்கிறவனுக்கே ஆசை வருது, எதுவுமே இல்லாதவனுக்கு ஆசை வர்றது இயல்பு தான். ஆனால் அந்த ஆசைங்கிறது ஒரு அளவாக இருக்கணும். நமக்கு அந்த ஆசை நியாயமானதாக இருக்கணும். அந்த ஆசை நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துட்டா இந்த மாதிரி துன்பங்கள்லாம் நமக்கு வராது. அப்போ அந்த மாதிரி துன்பங்கள் நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்குள்ளேயே நம்ம ஆசையை கட்டுப்படுத்தி நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு பிரித்து பார்க்கணும். அப்போ அந்த பிரித்து பார்க்குறது எதை நம்ம செயல்படுத்த முடியும், எது செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை பூரா செஞ்சு அதில் கிடைக்கக்கூடியதை மட்டும் நம்ம அனுபவிச்சு வந்தோம்னா நமக்கு துன்பம் இல்லை. அதை விட்டுட்டு நம்ம சக்திக்கு மீறி நம்மளுடைய சக்திக்கு நம்மளால் முடியாத ஒரு சமய தூக்கி தலையில் வச்சுக்கிற போது நமக்கு என்ன பண்ண முடியும், அந்த சமயனுடைய அழுத்தம் நம்மளை துன்பத்துக்கு கொண்டு போய் விடும். அதுதான் இந்த கஷ்டம். அப்போ அதுக்கு என்ன வேணும்னா, நம்மளை அறிஞ்சு தன்னை அறிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த சிரமமும் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆன்மீக பாதையில் தான் பயணம் பண்ணணும், ஆன்மீகத்தில் தான் போகணும். ஆன்மீகம்னா கோயிலுக்கு போகிறது, அங்கே போய் சாமி கும்பிட்றதா, இல்லை அங்கே கோரிக்கைகளை வச்சுட்டு வர்றது ஆன்மீகம் இல்லை. அது பக்தி. நாங்கள் சொல்கிறது எப்படின்னு கேட்டால், தன்னை அறிதல், தனக்குள்ளே அறிதல், தனக்குள்ளேயே தெய்வம் இருக்குது, தனக்குள்ளேயே கடவுள் இருக்கிறான், தனக்குள்ளேயே நம்ம செயல் இருக்குது, தனக்குள்ளேயே நம்மளுடைய ஆசை பாசை எல்லாத்தையும் நமக்குள்ளேயே அடக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். தன்னை அறிஞ்சிட்டாலே அது ஆன்மீகம். தன்னை அறியாமல் இருக்கிற வரைக்கும் அது அஞ்ஞானம், அது மெஞ்ஞானம் கிடையாது. தன்னை அறிஞ்சால் மட்டும்தான் மெஞ்ஞானம். அப்போ அந்த ஞான பாதைக்கு போகணும்னா அந்த யோக பாதைன்னு ஒன்று இருக்குது. அந்த யோக பாதையில் பயணம் பண்ணால் இந்த ஞானம்ங்கிற ஒன்று நமக்கு சித்திக்கும். அப்போ தான் நமக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது புரிய வரும். அப்படி நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி பிரச்சனைகளில் நம்ம ஆட்பட்டு பிரச்சனைகளை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்துலையும் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆத்ம நோக்கம்.